போட் ஹவுஸ் உள்ள என்ட்ரிக்கு மட்டும்தான் காசு. நம்ம 20 ரூபா கட்டுறோம். உள்ள வந்தால் ஒவ்வொரு ஆக்டிவிட்டிக்கும் தனித்தனியாக பே பண்ணணும். க்ரீன் ஏலகிரி படகுத்துறை இல்லத்துக்கு வந்துட்டோம். காலையில் 9:30லேருந்து ஈவினிங் 5:30 வரைக்கும் இது இருக்குது. பெரியவங்களுக்கு வந்து 50 ரூபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க, குழந்தைங்களுக்கு 25 ரூபீஸ். பாதி பேர் வந்து எல்லா முறையும் போகிறோம், அதனால் பெரிய இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு ஒரு 10 பேர் வரல, இங்கே நின்றுட்டாங்க. நாங்களாம் தான் போகிறோம். பெடல் போட் இருக்குது, ரோ போட் இருக்குது. ஸோ நாங்கள் பெடல் போட தெம்பில்ன்றதுனால ரோ போட்டில் போகலான்னு முடிவு பண்ணிட்டோம். ஓகே, எங்களுக்கு வண்டி வந்துருச்சு. பா லேக்கோட ஆழம் பார்த்தீங்கன்னா 30 அடின்னு சொல்கிறாங்க. ஒரு 10 நிமிஷம் ஒரு 1/4 மணி நேரம் வந்து போட்டில் ஒரு ரவுண்ட் அடித்து கூப்பிட்டு வந்து விட்டுருவாங்க. நார்மலாக வந்து டூரிஸ்ட் ஸ்பாட்டு ஊட்டி, கொடைக்கானல், இந்த ஏலகிரி, ஏற்காடு எங்கே போனாலுமே போட்டிங் போகணும். அதான் நம்ம ஐதீகம். அந்த ஐதீகத்தை ஃபாலோ பண்ணலான்ட்டு நாங்கள் வந்து போட்டிங் போகிறோம். எங்கள் கூட வந்த 10 பேர் வந்து ஐதீகத்தெல்லாம் ஃபாலோ பண்ண முடியாது, புரட்டாசி மாதத்தில் கறி சாப்பிடுவோன்னு சொல்லி வெளில உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. பார்த்துக்க இல்லை, ஐதீகத்தை மீறுறாங்கன்னு சொல்ல வந்தோமா, நம்ம மீறுவோம், அப்புறமா போய் சாப்பிடுவோம். ஸோ அதனால வந்து நாங்கள் இதை முடிச்சுட்டு அடுத்ததான் புளி சாதம் கட்டிட்டு வந்திருக்கோம். எப்ப பார்த்தாலும் சோறு சோறு சோறு. அதனால நான்வெஜ் இல்லை, இல்லைன்னா 2-3 பேர் ரெடியா இருக்காங்க சாப்பிட்றதுக்கு. அதாவது வந்துகிட்டே இருக்காங்க ஆளுங்க. நம்ம வந்து இதை நம்மள துடுப்பு போட்டு அடுத்தடுத்து ஓட்ட சொன்னாங்கன்னா நம்மளால முடியாது. நான் அவங்க வந்து அடுத்தடுத்து ரெடியா இருக்காங்க ஆளுங்க, ஓட்டிட்டே இருப்பாங்க போல. நீங்க வந்து பெடல் போட் கூட இருக்கு, உங்களுக்கு ஸ்டாமினா இருந்ததுன்னா நீங்க பெடல் போட் போட்டலாம். எங்க லில்லி வந்து கால் வலி இது முடியலன்னு சொன்னதுனால ரோ போட்டு கூட்டு வந்துட்டோம். நான் வந்து பெடல் போட்டு தான் பண்ணலான்னு சொன்னேன். எங்க கூட வந்து லில்லி மாதிரி வயசானவங்களாம் வந்ததுனால பெடல் எல்லாம் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டோம். தாத்தாவே பண்றேன்னு சொன்னாரு, நான் லில்லி இருக்கு தாத்தா அதனால முடியாதுன்னு சொல்லிட்டேன். அதனால வந்து ரோ போட்டிங் போறோம். ஸோ நீங்க வந்து 2 ஆப்ஷன்ல எதனாலும் சூஸ் பண்ணிக்கலாம், உங்களோட கம்ஃபர்டபுளான இதுவை பொறுத்து தான். ஆனால் சூப்பரா இருக்கு, இந்த வியூ சூப்பரா இருக்கு. போட்டிங்லாம் ஸ்டார்ட் பண்ணி ஒரு 20 வருஷம் இருக்கும் அப்படின்றாங்க. எக்ஸாக்டான டைமை வந்து எங்க எடிட்டர் கிட்ட சொல்லி போட சொல்றேன். போட் பண்ணிட்டு வரும்போது இங்க ஒரு பார்டர் லைன் மாதிரி செட் பண்ணிருக்காங்க. இது வரைக்கும் தான் நம்ம போட் பண்ணிட்டு வரணும். ஸோ பெடல் போட்டிங்லாம் வரவங்க தள்ளி போயிட போறாங்க அப்படின்றதுக்காக இவங்களுக்கு வந்து ஒரு பவுண்டரி செட் பண்ணிருக்காங்க. ஸோ இதுக்குள்ள ஒரு சுத்திட்டு வந்துடலாம். தூரல் வேற போடுது. ஸோ அதுவும் வந்து ஒரு மாதிரி நல்லா தான் இருக்கு. ஏலகிரி பொறுத்த வரைக்கும் வியூ பாயிண்ட், அதாவது நேச்சுரலா இருக்க வியூ பாயிண்ட்ஸ் வந்து கம்மியா இருந்தா கூட நிறைய வந்து தீம் பார்க்கு, குழந்தைங்க விளையாடுற மாதிரி அட்வென்ச்சர் பார்க்ஸ் ஏகப்பட்டது இருக்கு. நம்மளுக்கு அதுவே 2 நாள் 3 நாள் கூட ஸ்பெண்ட் பண்ற அளவுக்கு அவ்வளோ கட்டி வச்சிருக்காங்க. ஒவ்வொரு இடத்துலயும் அவ்வளோ பேர் வந்து கையில வந்து பாம்ப்ளேட் கொடுத்துட்டு இருக்காங்க. நீங்க வந்தீங்கன்னா ஏலகிரியா அதுல என்ன இருக்கு அப்படின்னு கேட்டாங்கன்னா கையில கொஞ்சம் காசு இருந்ததுன்னா ஏலகிரி வந்து ட்ரை பண்ணலாம். ஸோ அவ்வளோ பே பண்ணி நம்ம பாக்குற அளவுக்கு நிறையவே இருக்கு. எங்களால் எல்லாத்தையுமே கவர் பண்ண முடியுமான்னு தெரியல. முக்கியமான ஸ்பாட்லாம் கண்டிப்பா கவர் பண்றோம். ஓகேவா? இது வந்து ஆரம்பம் எப்போ இந்த போட்டிங் ஆரம்பிச்சாங்களோ அப்போ வாங்கின லைஃப் ஜாக்கெட்டு, அதுக்கப்புறம் புதுசாக வாங்கவே இல்லை. ஸோ இதை வந்து துவச்சி கிட்டத்தட்ட 20 வருஷங்கள் ஆகுது. என் மாமா வந்து ஒரு டூருக்குன்னு வந்துட்டு எந்த இடத்துக்கும் வரமாட்டார். எனக்கு இதெல்லாம் பிடிக்காதுன்னு சொல்லி எல்லா இடத்துலையும் வந்து வெளில நின்றுடுறாரு. இவரை வச்சுக்கிட்டு நாங்கள் என்ன பண்ணுறது மக்களே? ஓகே, அடுத்ததான் வந்து நாங்கள் லஞ்சுக்காக வந்து நிறுத்தியிருக்கோம். நேற்றே வந்து புளி சாதம் ரெடி பண்ணிட்டோம். காலையில் இட்லி சாப்பிட்டு இப்போ புளி சாதம். ஆளாளுக்கு ஒரு கத்தியை வாங்கிட்டு ஆளாளுக்கு நிஞ்சா நறுட்டு சுத்தின்னு இருக்காங்க. டேய் வேணாண்டா, அடிபடும்டா. கண்ணில் பற்ற போதே. ஓகே, லஞ்சுக்காக வந்து நாங்க புளி சாதம் கட்டிட்டு வந்துட்டோம். சைட் டிஷ் வந்து வீல் சிப்ஸ் தான். இந்த ட்ரிப்ல வந்து பாத்தீங்கன்னா நீங்க போற ஃபேமிலி ட்ரிப்ல கூட இந்த மாதிரி பர்சன்ஸ் எல்லாம் பாத்துருக்கலாம். எப்படின்னா ஏடிக்கு போட்டி பேசுறவங்க, அமைதியா எதுவுமே பண்ணாம இருக்கிறவங்க, இருக்கிற இடத்துல எல்லாம் போட்டோ எடுத்துக்கிட்டு இருக்கவங்க, அப்புறம் எப்பயும் வந்து வேலை செஞ்சுக்கிட்டு இருக்க 2 பேரு, அப்புறம்
ஒரு பெரியவங்க, எல்லாருக்கும் எல்லா வேலையும் செஞ்சு கொடுக்குற ஒருத்தர், எந்த கடையை பார்த்தாலும் எதாவது வாங்கலாமான்னு நினைக்கிற ஒருத்தங்க, அப்புறம் கரெக்டாக இருக்கணும், சுத்தமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற ஒருத்தர், அதுக்கு மேலே ஒரு சூப்பராக ஹீரோ மாதிரி ஒருத்தர், அது நான் தான். ஸோ இந்த மாதிரி எல்லா ட்ரிப்லையுமே இந்த மாதிரி ஒரு ஆளுங்களாம் வருவாங்க இல்லையா? உங்கள் ஃபேமிலியில் அது மாதிரிலாம் வராங்களா? நீங்கள் எத்தனை பேர் போவீங்க அப்படின்றத வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்கள் இந்த மாதிரிலாம் வந்து உட்காந்து சாப்பிட்ருக்கீங்களா? ட்ரிப்புக்கு எங்கன்னா போயிட்டு இந்த மாதிரி வந்து சாப்பிட்ருக்கீங்களா? நீங்க மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணல. பார்த்தீங்களா? சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணணுமா? இல்லைனா அந்த மாதிரி ஃபைட் பண்ணுவாங்க. ஏலகிரி ட்ரிப்பில் நாங்கள் அடுத்ததாக வந்து மவுண்டைன் வியூ அட்வென்ச்சர் பார்க்குக்கு வந்திருக்கோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அடல்ட்ஸுக்கு 600 காம்போ ஒன்று சொன்னாங்க, கிட்ஸுக்கு 500 காம்போ சொன்னாங்க. காம்போவில் விளையாடுற அளவுக்கு, அதாவது கிரிக்கெட்டு, ஆர்ச்சரி, ஜிப்லைனு, இது எல்லாருமே இன்ட்ரெஸ்ட் காட்டலை. அதனால் நாங்கள் என்ன பண்ணோம், இண்டிவிஜுவல் ஐட்டமாக பிரிச்சுக்கிட்டோம். இண்டிவிஜுவல் ஐட்டமுக்குலாம் வந்து டிஸ்கவுண்ட் பண்ணி தந்தாங்க. ஸோ நாங்கள் வந்து மொத்தமாக 3000 டிக்கெட் எடுத்திருக்கோம். என்னென்ன கேம்லாம் விளையாடுறோன்னு பார்க்கலாம் வாங்க. பஞ்சர் ட்ராம்போலின் இருக்குது, கிட்ஸுக்கும் இருக்குது, பெரியவங்களுக்கும் இருக்குது. ஹை வாக் ஒரு ஏரியா இருக்குது, ஜிப்லைன் இருக்குது, ஏடிவி அதாவது ஸ்கூட்டர் ஓட்டுற இது இருக்குது, ஈவெண்ட் இருக்குது, கிரிக்கெட் இருக்குது, 3 overs போடுவாங்க, மிஷின் போடுவோம். ஸோ அந்த மாதிரி நிறைய ஐட்டம் வந்து இருக்குது. நான் போட் ஓட்டுனது நீங்க பார்க்கவே இல்லை, இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போறீங்க. ஓகே, இந்த 3 பேர் வந்து ரெடி ஆகிட்டாங்க. ஃபஸ்ட்டு இந்த கேமில் வந்து அவங்க தான் போட் ஓட்ட வச்சு நாங்கள் வீடியோ பண்ண போகிறோம். ஸோ இந்த போட்டை தான் ஓட்ட போகிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஆட்டத்தை ஆரம்பிச்சது வந்து கவின். அடுத்த ஆயத்தமானது ரித்திக்கு ஜிப்லைனுக்கு. ரித்திகே பயப்படாதா சோழமுத்தா. அடுத்து நான் தான் கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. ஜிப்லைனு, இந்த ஹைட்டாக விளையாடுற விளையாட்டு எல்லாமே நான் கொஞ்சம் பயப்படுவேன். இருந்தாலும் கூட்டமாக இருக்குன்ட்டு பயம் தெரியாத மாதிரி நான் வரல அப்படின்னு சொன்னேன். அப்போ கூட கேட்கல. எங்கள் அத்தைக்கு எடுத்த டிக்கெட் அவங்க சாரி கட்டிட்டு இருந்ததுனால அவங்களால விளையாட முடியல. சரி, அதனால பேண்ட் போட்டுருந்தேன், எனக்கு அந்த டிக்கெட்டை ஸ்டார்ட் பண்ணி கொடுத்துட்டாங்க. ஸோ இப்போ நான் தான் ஜிப்லைனில் போகிறேன். வீடியோ எடுக்கணும்னு ட்ரை பண்ணுறேன். பயத்தில் கேமராவெல்லாம் கீழே போட்டுருணும்னு அதுவும் பயமாக இருக்கு. பார்ப்போம். அங்கே லில்லி விஜய்லாம் ஏறிட்டாங்க, அவங்க எப்படி போகிறாங்கன்னு பார்ப்போம். லில்லி ஆல் இஸ் வெல், சூப்பர். ஏ லில்லி பாய். பயமா இருக்கு, ஜாலியா இருக்கு. ஜாலியா இருக்கா பயமா இருக்கானே தெரியல. பாருங்க எவ்வளோ தூரம் வருது பாருங்க. ஆஹா, லாஸ்ட் வரைக்கும் போய் இடிக்க போல இருக்கு. இங்க வரைக்கும் பாருங்க. அப்பாடி செமையா. ஹலோ, தொங்க விட்டாங்க. ஓகே, அவ்வளோதான். வந்து பிரேக் அடிச்சிருச்சு, இறக்கி விட போகிறாங்க. ஆனால் பெருசாக தான் இருக்குது. ஓகே, இதுக்கு பேர் என்ன? இந்த ஹை ரோப்பா? 45 feet 3 stage ஹை ரோப் அட்வென்ச்சர் கோர்ஸ். இது 3 ஸ்டேஜை கம்ப்ளீட் பண்ணணும். இதில் மினிமம் ஹைட் வந்து 75 kgன்னு சொல்கிறாங்க. எங்கள் பாஸ் வந்து 75 kg இருக்கிறதுனால அவர் மட்டும் போகிறாரு. நாங்களாம் வந்து 75 ஜஸ்ட் கிராஸ் பண்ணிட்டோம். இவனுக்கு ஒரு சீட் எடுத்து பாருங்க ஐயா, வெறும் பொய்யா சொல்லிக்கிட்டு தெரியலாம். வாங்க பாஸ், வாங்க பாஸ். செல்லாத்தா செல்ல மாரியாத்தா செல்லாத்தா மாரியாத்தா. என்ன மாரியாத்தா கொலவலா போடுது அப்படின்னு விவேக் சொல்லுவாரு. அந்த மாதிரி இருக்கு.
அல்லாஹ் அல்லாஹ் டொண்டொடொங் யா அல்லாஹ் அல்லாஹ் நீ இல்லாத இடமே இல்லை ஃப்ரெண்டாலே ரொம்ப தொல்லை அப்படிதான் பக்கத்துல வந்துட்டா வெரி குட் சபரிமலைக்கு கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்தை தேவனே என்னை பாருங்கள் என் பாவங்கள் வந்து வாங்கிக் கொள்ளுங்கள். ரெண்டாவது கோஸ்க்கு இப்ப போறாரு. வாங்க வாங்க எல்லாரும் நல்லா பாருங்க. மகாசனங்களே, இதெல்லாம் எதுக்காக செய்யறேன்னா எல்லாம் ஒரு சான் வயிற்றுக்காகத்தான். அதனால உங்க பையில இருக்கிறது கையில இருக்கிறது எல்லாம் எடுத்து கீழே போடுங்க. போகும்போது ஜக்கம்மா திருப்பி தருவான். போடுங்க ஐயா, ஐயா போடுங்க. போடுங்க ஐயா. தென்னாட்டு சிங்கம் எங்க வீட்டு தங்கம் முனேசண்ணன் நடந்து வருகிறார். புயல் வேகத்தில் போகிறார். பாஸுக்கே டஃப் கொடுப்பார் போல இருக்கு. 3rd லெவல்ல போய்கிட்டு இருக்கார் பாஸ். மேல அண்ணன் வந்து ஃபர்ஸ்ட் லெவல் சீக்கிரமா கம்ப்ளீட் பண்றாரு போல. நீங்க வாங்க பாஸ், எகிரி குதிச்சு ஓடி வாங்க பாஸ். சூப்பர் சூப்பர் சூப்பர். யாருகிட்ட ஃபர்ஸ்ட் லெவல்ல முடிச்சாரு பாஸ். கமான் பாஸ். ஏண்டா நல்லா தானே வந்துகிட்டு இருக்கே, கொஞ்சம் சும்மா இருடா. பாஸ விஜய் சமாளிச்சிட்டாரு. முனேசன் ரேகாவை சமாளிச்சுக்கிட்டு இருக்கார். இதெல்லாம் சமாளிச்ச உங்களுக்கு இதெல்லாம் ஒரு மேட்ரா? எவ்வளவு பெரிய பெரிய டாஸ்க் எல்லாம் சமாளிச்சுக்கிட்டு இருக்கீங்க. இணைந்த கைகள் மாதிரி இப்ப 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் கை கொடுத்து மாற போறாங்க. வாங்க பாஸ், வாங்க பாஸ். இந்த எட்ஜ் வந்து சேர்ந்தீங்கன்னா உங்களுக்கு 1 லட்சம் பரிசு. ஸ்பைடர்மேன் ஸ்பைடர்மேன் ஸ்பைடர்மேன். மிஸ்டர் பீஸ்டோட சேலஞ்சில் வின் பண்ணலாச்சும் 5 மில்லியன் 10 மில்லியன் கிடைக்கும். இங்க 10 பைசாவுக்கு பிரயோஜனம் இல்ல. ஓகே, ஜெயண்ட் ஸ்விங் வந்து ட்ரை பண்ண போகிறாங்க எங்கள் வீட்டில். ஸோ எங்கள் வீட்லேயே ஒரு தைரியமான பெண் என்றால், சிங்கப்பெண் என்றால் அது வந்து சொப்னான்னு சொல்லலாம். ஏன்னா அதுதான் ஃபஸ்ட்டு ஜிப்லைன் ட்ரை பண்ணிச்சு. இப்போது இந்த ஜெயண்ட் ஸ்விங்கை ட்ரை பண்ணுது. இதெல்லாம் வந்து பாலியில் நம்ம நிறைய இன்ஸ்டாகிராம் ரீல்ஸில் இப்படி வச்சு ஆட்டி விடுவாங்க, நம்ம பார்ப்போம் ஊஞ்சலை. இதை வந்து நான் இங்கே தான் பார்க்குறேன், ஏலகிரியில். ஓகே, வெற்றி வீராங்கனை ஜெயண்ட் ஸ்விங். கிட்டத்தட்ட ஒரு 70-80 ஃபீட் இருக்கு இந்த ஸ்விங்கோட ஸ்டார்ட் பண்ற மிஷின். இங்க பாருங்க, அப்பா ஜெயண்ட் லாக்டா பண்றாங்க நல்லா. ஓகே, நல்ல சேஃப்டியா தான் இருக்கு. நம்ம பயப்படாம இருந்தா சூப்பரா விளையாடலாம் அதை. சூப்பர் சூப்பர். அப்படியே மரத்து மேல ஏறிடு. ஓகே மக்களே பாருங்க, கிட்டத்தட்ட ஒரு சூப்பர் 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 சூப்பர். ஒண்ணு இல்ல, கண்ண தர ஒண்ணு இல்ல. ஒண்ணு இல்ல. அப்பா பக்கத்து மலைக்கு போயிட்டு வருது. பக்கத்து மலைக்கு போயிட்டு வந்துகிட்டு இருக்கு. சூப்பர்மா சூப்பர்மா. ஃபர்ஸ்ட் ஒரு 2 நிமிஷத்துக்கு ஆள் இந்த உலகத்துல இல்ல, அதுக்கு அப்புறம் தான் திரும்பி உள்ள வந்திருக்கு. சூப்பர் 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 சூப்பர்.
ஸ்டடி பண்ணு ஸ்டடி பண்ணு ஸ்டடி பண்ணு ஸ்டடி பண்ணு. கூடவே வருவான். சூப்பர். அடுத்து வந்து ஆர்ச்சரி. குறி வச்சா ஏற விழணும். குறி வச்சா ஏற விழணும். அவன் பிடிக்கிறதுக்குள்ள அது போய் கரெக்டா லேண்ட் ஆயிடுச்சு. டிஏ விட்டியே தானா போயிடுச்சடா. தானாதான் போயிடுச்சு, இழுக்கிறதுக்குள்ள போயிடுச்சு. ஓ, பாகுபலியில வர தேவசேனா மாதிரி விடணும். ஏற்கனவே 41 வீணாகிவிட்டன. இதுதான் கடைசி அஸ்திரம், பிரம்மாஸ்திரம். இதுலயாவது மன்னா எங்கெங்கோ அம்பு விடுகிறீர்களே, கரடியை பார்த்து விடும். எப்படி இங்க பாருங்க, சின்ன பசங்க அடிச்சதுக்கும் இவங்க அடிச்சதுக்கும் பாருங்க, வெள்ளி பதக்கமே வின் பண்ணிருப்பாங்க ஒலிம்பிக்ஸ்ல விட்டுருந்தா. மாமாலாம் அந்த காலத்திலேயே வந்து உண்டிகோலால எத்தனையோ குருவிகளை வேட்டையாடினவரு. யாருகிட்ட உன்கிட்ட இம்புட்டு பவர் இருக்கும்னு நான் நினைக்கவே இல்லை. நானும் நினைக்கவே இல்லையே. ஓகே, நாங்கள் வந்து எங்கள் ஃபேமிலியோட பயங்கரமாக என்ஜாய் பண்ணோம். மவுண்டன் வியூ அட்வென்ச்சர் பார்க்குன்னு எந்த எக்ஸ்பெக்டேஷனும் இல்லாமல் வந்தோம். வரும்போது எந்த க்ரௌடுமே இல்லை. என்ன காலியாக இருக்குது அப்படின்னு கேட்டால் அவங்க வீக்கெண்டில் மட்டும்தான் க்ரௌடு வரும், மற்ற டைமில் இருக்காதுன்னு சொன்னாங்க. நீங்கள் தனித்தனியாக வாங்கும் போது தான் டிஸ்கவுண்ட்ஸ் தருவோம், பேக்கேஜாக வாங்கினீங்கன்னா டிஸ்கவுண்ட்ஸ் இல்லைன்னு சொன்னாங்க. ஸோ நீங்கள் வந்தீங்கன்னா உங்களுக்கு எதெல்லாம் தேவையோ அதை சூஸ் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணலாம். ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருக்காங்க, ரொம்ப சேஃபாக தான் இருக்குது. ஸோ அதனால் ஃபேமிலிக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அவங்க எல்லாத்துலேயுமே பயங்கரமாக என்ஜாய் பண்ணாங்க. எல்லா ஈவெண்ட்ஸ்லையுமே ஒருத்தர் 2 பேர்னு பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. ரொம்பவே ஜாலியாக இருந்தது. லாஸ்ட்டாக வந்து ஆர்ச்சரி ட்ரை பண்ணோம், செம்ம ஃபன்னாக இருந்தது. ஸோ இந்த எக்ஸ்பீரியன்ஸை எங்களால் மறக்கவே முடியாது. நீங்கள் நெக்ஸ்ட் டைம் ஏலகிரி பிளான் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக வந்து இந்த மவுண்டன் வியூ அட்வென்ச்சர் பார்க்கை வந்து ட்ரை பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சதை லைக் பண்ணுங்க, நல்லதாக கமெண்ட் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் டைம் ஏலகிரி யாருன்னா போகணும்னு நினைச்சாங்கன்னா இந்த வீடியோ காமிங்க, அவங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? நாங்கள் வந்து அடுத்ததாக அட்வென்ச்சர் பார்க்லாம் முடிச்சுட்டு காஃபி குடிக்கலாம், கொஞ்சம் ஃப்ரெஷ் ஆகலாம், அப்புறம் போய் ஸ்விம்மிங் பூலில் குளிக்கலான்ட்டு ஒரு ஹோட்டலுக்கு வந்திருக்கோம். A few moments later. ஜாலியாக வந்து குளிக்க ஆரம்பிச்சிட்டோம், எல்லாத்தையும் சுற்றி பார்த்துட்டு ஏலகிரியில். ஸோ அடுத்ததாக வந்து எங்கள் ரெசார்ட்டுக்கு வந்து சூப்பராக என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க பசங்க.